மக்களை நீங்க பாத்துட்டு ஷோட்டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 2 ஓட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்க நோட்டிஃபிகேஷனா வந்து நிக்கும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 1 ஓட பிரேக் டவுன் போட்டுருப்போம். அதை யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த எபிசோட் 2ல பாத்தீங்கன்னா ரெட் கேட் ஆர்க் ஸ்டோரியை இன்னும் ரொம்ப அட்வான்ஸா மூவ் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சங் சின்வூ அண்ட் ஐஸ் லீடரோட பார்காவோட ஃபைட் வேற லெவல் ஷோ டவுனா இருக்கும். அதே டைம்ல பாத்தீங்கன்னா எஸ் ரேங்க் கண்டர்ஸ் ஆன பேக் யூன் ஹோ ஹவாங் தங்ஸுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாஷே போயிட்டு இருந்திருக்கும். அப்போ நம்ம தங்ஸுவை பாத்தீங்கன்னா ரெட் கேட் குள்ள போன ஜின்வூ உயிரோட திரும்பி வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி இருந்திருப்பான். ஆனா அந்த கேட் குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சங் ஜின்வூ தன்னோட ஷேடோ ஆர்மியை எக்ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதுல பாத்தீங்கன்னா அயன் சொல்லப்படுற ஒரு ஷேடோ சோல்ஜரை, அதாவது ஏ ரேங்க் கண்டரான கிம்சுல டிஃபீட் பண்ணி சேர்த்திருப்பான். இந்த எபிசோட் எண்டிங்ல பாத்தீங்கன்னா ரெட் கேட் ஆர்க்கோட ஸ்டோரி க்ளோஸ் ஆனது மட்டும் இல்லாம நம்ம ஜின்வூ எஸ் ரேங்க் கண்டரான பேக் யூன் ஹோ கூட, அதாவது ஒயிட் டைகர் கில்டு லீடரை ஃபர்ஸ்ட் டைமா என்கவுண்டர் பண்ணிருப்பான். அதோட எபிசோடையும் முடிச்சிருந்திருப்பாங்க. ஓகே கைஸ், எபிசோட பிரேக் டவுன் பண்ணிடுவோம். சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 2 ஓட டைட்டில் பாத்தீங்கன்னா ஐ சப்போஸ் யூ ஆர்ன்ட் அவேர். நம்ம சங் ஜின்வூ பாத்தீங்கன்னா ஐஸ் பிஎஸ் எல்லாத்தையுமே ஷேடோ சோல்ஜரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுல இருந்து இந்த எபிசோட் கிக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. அதே டைம்ல பாத்தீங்கன்னா கேட்டுக்கு வெளியே ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் கடந்து போயிருக்கும். அதாவது கேட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலா 3 நாள் ஆயிருந்திருக்கும். அதாவது ரியாலிட்டியில இருக்கிற டைமை விட கேட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப ஃபாஸ்டாவே போகும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹவாங் தங்ஸு ஜின்வூ ஆல்ரெடி செத்துருப்பான், நம்ம இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு அங்க இருந்து கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா ஒயிட் டைகர் கில்டு கிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறாரு. அதாவது ஒரு கில்டுல இல்லாத ஈ ரேங்க் ஹண்டரை எப்படி ஸ்ட்ரைக் டீமோட கேட்டுக்குள்ள போக எப்படி அனுமதிச்சீங்கன்னு கேட்டிருப்பாரு. அப்போ ஹவாங் தங்ஸுக்கும் பேக் யூன் ஹோக்கு இடையில பாத்தீங்கன்னா பதட்டம் நிலவ ஆரம்பிக்குது. அந்த ரெண்டு எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்க்கு இடையில பாத்தீங்கன்னா மோதல் ஏற்படுற டைம்ல நம்ம ஹண்டர் அசோசியேஷனை சேர்ந்த வு ஜின்சுல் அதை தடுத்து நிலைமையை கட்டுப்பாட்டு கொண்டு வராரு. அதே டைம்ல அந்த கேட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒயிட் டைகர் கில்டு சேர்ந்த கிம்சுல் வந்து அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகி ஜின்வூவோட பார்ட்டி மெம்பர்ஸ், அதாவது டீம் மெம்பர்ஸ வெறி கொண்ட வேங்கையா அழிக்க போயிருப்பாரு. இந்த கடினமான சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்ம கிம்சுல் வந்து அவங்களை அப்ரோச் பண்ற டைம்ல அந்த டீம் மெம்பர்ஸ்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே பயத்துல இருந்திருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல நம்ம ஜின்வூ என்டர் ஆகி அவனை வானத்துல பறக்க விடுறாரு. அதே டைம்ல நம்ம ஜின்வூ வேகமாவே ஐசெல்ஸ் இருக்கிறத ரியலைஸ் பண்றாரு. அதாவது ஸ்டெல்த் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி கிம்சுல ஃபாலோ பண்ணி இந்த லொகேஷனுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த எதிரிகளோட பாத்தீங்கன்னா அவங்க லீடரான பார்காவும் அங்க இருந்திருப்பான். அதாவது இந்த ரெட் கேட் டஞ்சனோட பாஸ் பாத்தீங்கன்னா நம்ம பார்கா தான். இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க கேட்டுக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஜின்சுல் பாத்தீங்கன்னா ஜின்வூவை பர்சனலாவே எவாலுவேட் பண்ணி அவர் ஹீ ரேங்க் ஹண்டர் தான் நம்ம டாங்ஸோக்கு வாக்கு கொடுக்கறாரு. இருந்தாலும் நம்ம டாங்ஸோ ஏன் இந்த அளவுக்கு ஜின்வூ மேல பிக்ஸ் ஆயிருக்குன்ற கேள்வியையும் கேக்குறாரு. அதாவது ஹண்டர் அசோசியேஷன் விசாரணையில பாத்தீங்கன்னா டாங்ஸோட பிரதரான டாங்ஸுக்கோட டெத்துக்கு மேஜிக் பீஸ்ட் தான் காரணமா இருக்கும்னு சொல்லி இருந்திருப்பாரு. நம்ம டாங்ஸோக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகி டி ரேங்க் ஹண்டரான ஜின்ஹோவும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் தான் யாரையாவது கொல்லணும்ன்ற எண்ணத்துல தான் ஜின்வூவை டார்கெட் பண்ணதாவும் அதை சாதிக்கிறதுக்காகத்தான் தன்னோட தம்பியோட சாவை ட்ரெம் கார்டா யூஸ் பண்ணிருக்கேன்னு அந்த இடத்துல கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லி இருந்திருப்பான். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வூ பார்காவை டிஃபீட் பண்ணி கிம்சுலையும் ஷேடோ சோல்ஜரா மாத்திருப்பான். இந்த சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 2ல பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வூ தான் மான்ஸ்டர் லாங்குவேஜ் பேசுறதையும் டிஸ்கவர் பண்றாரு. அதோட அந்த கான்வர்சேஷன்லயும் என்கேஜும் ஆகுறாரு பார்கா கூட. இருந்தாலும் இது தன்னால எப்படி முடியும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதோட இது சிஸ்டமோட ஒரு பார்ட்டா கூட இருக்கலாம்னு கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பார்காவோட அதிக அளவு ஸ்ட்ரென்த்தையும் நம்ம ஜின்வூ எச்சரிக்கையா இருக்க ஆரம்பிக்கிறாரு. சாமி நம்ம பாசே பேசுதோ அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்காக்கு ஒரே ஆச்சரியம், அது எப்படி இவனால நம்ம லாங்குவேஜ பேச முடியுது, அது மட்டும் இல்லாம இவனோட காம்பேட் ஸ்கில்ஸையும் யூகிக்க முடியலன்னு நம்ம ஜின்வூவை பார்த்து நீ உண்மையிலே மனுஷன் தானான்னு கேட்டிருக்கோம். அதாவது நம்ம பார்காவும் அந்த டைம்ல ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாரு. ஹியூமன்ஸ் யாரையாவது பார்த்தா அவங்கள கொல்ல சொல்லி ஒரு வாய்ஸும் கேட்கும்னு சொல்லி இருப்பாரு. இருந்தாலும் நம்ம ஜின்வூ இன்னும் ஆழமா சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாற ஒன்னு நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கிளிச் மாதிரி ஏற்பட்டு பார்காவை ஒரு கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடி ரீவைண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதோட அந்த கான்வர்சேஷன்ல வாய்ஸ பத்தி சொன்ன மெமரியுமே எரேஸ் பண்ணி இருந்திருக்கும். நம்ம பார்கா பாத்தீங்கன்னா ஜின்வூக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறாரு. அதாவது உன்கிட்ட இருக்கிற அந்த ஹியூமன்ஸ் என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா உன்ன நான் விட்டுறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம ஜின்வூ அதை ஏத்துக்காம ரெஃப்யூஸ் பண்ணி இருந்திருப்பாரு. அதனால பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேட்டில் பண்ண ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜின்வூ பாத்தீங்கன்னா ஷேடோஸ சமன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதோட அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிஷனையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜின்வூவும் அவனோட ஷேடோ ஆர்மியும் பார்காவும் அவனோட ஐசெல்ஸ் டீமுக்கு இடையில பாத்தீங்கன்னா பெரிய மோதலே நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வூவோட மானா போர் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இதனால ஷேடோ சோல்ஜரோட ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. நம்ம ஜின்வூ பாத்தீங்கன்னா பார்கா தன்னோட ஸ்ட்ராங்கானவனை அக்னாலேஜ் பண்றாரு. அதாவது இக்ரிஸால கூட தனியா நின்று ஜெயிக்க முடியாதுன்னு தெரிய வருது. அதனால நம்ம ஜின்வூ ஒரு புது பிளான எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது பேட்டிலுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நம்ம ஜின்வூவும் பார்காவும் தன்னோட இன்ட்ரோடக்ஷனை கொடுத்து ஃபைட்டை கண்டினியூ பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிம்சுல் ஜின்வூவை கொன்னே திருவேன்னு எண்ணத்தோட அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜின்வூவும் ஸ்மோக் ஸ்கிரீனை போட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு புது ஷேடோ சோல்ஜரும் அவதரிக்கிறாரு. இந்த சோலோ லெவலிங் சீசன்
சீசன் 2 எபிசோட் 2ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதாவது நம்ம கிம்சுல் ஜின்வூ அட்டாக் பண்றதை ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஜின்வூ ஒரேடியா இறங்கி இக்ரிஸ வச்சு கிம்ம கொலை பண்றது மட்டும் இல்லாம தான் பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே கரெக்டா நடக்குதுன்னு கெஸ் பண்றாரு. அதாவது இப்ப பிரசன்ட்க்கு வந்தோம்னா நம்ம ஜின்வூ பாத்தீங்கன்னா கிம்சுலோட ஷேடோவை அயன்னு பேர் வைக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது அயனையும் இக்ரிஸையும் தன்னோட பக்கத்துல வச்சுக்கிட்டு ஜின்வூ பார்க்காவை ஃபேஸ் பண்ண தயாராகிறாரு. ஒரு வழியா நம்ம ஜின்வூவும் அவரோட ஃபைனல் அட்டாக்க லேண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா நம்ம பார்க்காவும் அதுல இருந்து எந்தவித கிரிட்டிக்கல் டேமேஜ் இல்லாம தப்பிச்சிருந்திருப்பாரு. அந்த பேட்டில்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கா வந்து தன்னோட ஒட்டுமொத்த ஐ செல்ஃப்ஸும் டிஃபீட் பண்ணப்பட்டாங்கன்னு ரியலைஸ் பண்றாரு. ஒட்டுமொத்த வெறியோட நம்ம பார்க்கா வந்து ஜின்வூவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா எப்படியோ நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் பாத்தீங்கன்னா பார்க்காவோட டேக்கரை உடைக்க முடிஞ்சிருந்திருக்கும். அயன் வந்து நம்ம பார்க்காவை தடுக்கிற டைம்ல ஷேடோ மேஜஸ் சொல்லப்படுற மந்திரவாதிகள் கூட்டம் ஃபயர் ஃபிளேம்ஸ் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பார்க்கா ரொம்பவுமே கோவத்துல இருக்க டைம்ல நம்ம ஜின்வூ ஸ்டெல்த் மோட யூஸ் பண்ணி டஞ்சன் பாஸ் ஆன பார்க்காவை டிஃபீட் பண்றாரு. அதோட பாத்தீங்கன்னா நம்ம அயனும் தன்னோட ஃபைனல் ப்ளோவையும் கொடுத்திருப்பாரு. நம்ம பார்க்க கொல்லப்பட்டதுனால பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்டோட கேட் ஓபன் ஆக ஆரம்பிக்குது. ஜின்வூ அவரோட டீமும் பாத்தீங்கன்னா அந்த டஞ்சன்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. நம்ம ஜின்வூ பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்காவோட ஷேடோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா அதுல ஃபெயில் ஆயிருந்திருப்பாரு. அந்த குரூப் எல்லாருமே கேட்டை விட்டு வெளியே வரப்ப அந்த ஸ்ட்ரைக் டீம்ல கிம்சுலும் ஹையர் ரேங்கிங் ஹண்டர்ஸும் மிஸ் ஆகுறத நம்ம யூன்ஹோ நோட்டீஸ் பண்றாரு. அதோட நம்ம ஜின்வூ கிட்டயும் அவங்கள பத்தி கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம ஜின்வூ பாத்தீங்கன்னா உங்களோட சர்வைவான கில்டு மெம்பர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா இருக்கிறதுக்கு பதிலா நம்ம ஜின்வூ பாத்தீங்கன்னா யூன்ஹோ கிட்ட உன்னோட 2 கில்டு மெம்பரை காப்பாத்துனதுல என்னோட பங்கு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக கொஞ்சம் கிரேட்ஃபுல்லா கூட நடந்துக்கும்னு சொல்லியிருப்பாரு. நம்ம யூன்ஹோ பாத்தீங்கன்னா அவர்கிட்ட அப்பாலஜிஸும் பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்து நம்ம ஜின்வூவும் சாங்கியும் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம யூன்ஹோ பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஹான் கிட்ட ஜின்வூவை தன்னோட கில்டுக்கு ரெக்ரூட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. சாங்கியை டிராப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜின்வூ அந்த கேட்டுக்குள்ள நடந்த ஈவென்ட்ஸ ஒண்ணு ஃப்ரஸ்ட்ரேஷனோட நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்க்காவோட ஷேடோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலன்னு அவருக்கு கிடைச்ச ஒரே ரிவார்டு பார்க்காவோட டேகர் தான். அது மட்டும் இல்லாம தேர்ட் டைமா ஒரு மனுஷனோட உயிரை எடுத்திருக்கேன்னு ரியலைஸ் பண்ணிருப்பாரு. இந்த சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 2 ஓட முடிவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியா முடிஞ்சிருக்கும். நம்ம ஜின்வூ பாத்தீங்கன்னா சாங்கிய அவங்களோட அடுத்தடுத்த ரைட்ஸ்க்கு கூட்டு போறாரு. எஸ்டர்டே நைட் பத்தின கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஜின்ஹோவுக்கு பாத்தீங்கன்னா பேட் தாட்ஸ கொடுத்திருக்கும். அதோட பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ரெகுலர் ரைட்ஸ்க்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படித்தான் இந்த எபிசோட முடிச்சிருந்திருப்பாங்க. இந்த எபிசோட பாத்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து நிக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது சைனிங் ஆஃப் ஷோடாக்ஸ்.